என்ன இந்த பக்கம் ஏன்டா எந்நேரம் இந்த போனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க? எப்பதான் இந்த போன்ல தான் யூஸ் பண்ற. காலைல யூஸ் பண்ற, மதியானமும் அதான் பண்ற, சாயங்காலமும் அப்படிதான் இருக்கு, நைட் தூங்கும் போதும் அப்படிதான் இருக்கு. எந்நேரம் இந்த போனை தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாளும் இந்த போனு இந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்காம கொஞ்ச நாள் வெளி உலகத்தை வந்து பாரு. எப்படி பிள்ளைங்க கூட எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, சரியா? சும்மா எந்நேரம் இந்த போனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காது. வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. சரி, நீ என்ன இந்த பக்கம் என்ன விஷயம்? உன் போன என்னாச்சு? என் போன் சார்ஜ் போடு. போன் சார்ஜ் போடுற டயத்துல எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கும். பாத்ரூம் போனாலும் போனை கொண்டு போறவா நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? எங்க அம்மா எவ்வளோ சொல்லிச்சு, அவங்க கூடலாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். இது எப்படி தெரியுமா இருக்குது? அண்ணா நீ கேள சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். என்னாச்சு? உனக்கு ஒரு டீ கூட போட தெரியாது. ஆனா எனக்கு ஒரு நாள் ஆசையா ஒரு டீ போட்டுக்கணும்னு சொல்லிச்சியாடா. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அதான் தலைவலிக்கு ஒரு டீ போட்டு வாயே. இப்ப பாருங்க நீங்க இது எப்படி இருக்குன்னு குடிச்சு பாரு. நல்லா இருக்குடா, எப்படி அந்த சூப்பரா போட்ட? நீ என்ன டீயே போட தெரியாதுன்னு சொன்ன, அதான் எப்படி சூப்பரா இருக்க டீயே எப்படி குடிச்ச? சரி அப்பா டீ போட்டுருந்தேன் அது காலையில. என்னடே அவன் இன்னும் திருந்த இப்ப யார் பைத்தியன்றதை முடிவு பண்ணுமா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எதுக்கு சண்டை? இப்ப யார் பைத்தியன்றதை முடிவு பண்ணுமா? நீ போய் அப்பா வெளியே இருக்கான போய் பார்த்து வா. யார் பைத்தியம்? நீ வெளியே இருக்கியா? கேட்க வேண்டியதானே? என்ன தலையை முடிச்சுக்கிட்டு இருக்க? நெத்தி முடிச்சுக்கிட்டு என்ன? ஆமா, தலை வலிக்கிற ஒரே தலைவலி. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எதுக்கு? எல்லாம் உங்களால தான் தலைவலி வந்தது, எல்லாமே உங்களால தான். நான் என்ன செஞ்சேன்? நான் என்ன பண்றேன்? ஆமா, நேற்று உங்க மகாட்ட வந்து 10 நிமிஷம் பேசிட்டு போனீங்க. அப்ப வந்த தலைவலி இன்னமும் இருக்குது, அப்படியே போகவே மாட்டேங்குது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். திருக்குறள் எழுதியவர் யார்? வாங்க நம்ம எல்லாரும் வேற டியூஷன் போலாம். அவங்க தப்பு தப்பா சொல்லி தராங்க. அவங்களே திருக்குறள் எழுதி போட்டு திருக்குறள் எழுதுறது யாருன்னு கேக்குறாங்க. அது பண்ணலாம். உனக்கு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி போறீங்க. லீவ் விட்டதுல இருந்து இதுக்காண்டி தான் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளாச்சு. இதுதான் சுத்துறதா? என்னடே இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? ஆமா, என்னத்த சொல்ல, நம்ம பத்து ரெண்டே வளர்க்கணும்ல, இதுல அடுத்தவங்க பத்து வேலை சேர்த்து வளர்க்குறேன். அடுத்தவங்க வேற யாரு? எங்க அடுத்த பத்தவனே தான். எது